அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூலை 31ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்தி எழுத்தாளர், நாவல் ஆசிரியர் முன்சி பிரேம்சந்த் பிறந்த தினம் என்று. இந்தி இலக்கிய உலகின் முடிசூடா மன்னராக விளங்கிய முன்சி பிரேம்சந்த் பிறந்த தினம் என்று. இவர் சும்மா இருக்க மாட்டாமல் உத்தரப்பிரதேச மாநிலம் பனாரஸ் அருகே உள்ள லம்ஹி கிராமத்தில் 1880ஆம் ஆண்டு பிறந்தவர். இயற்பெயர் தன்பத் ராய் ஸ்ரீவத்சவ். தந்தை கணக்கு பிள்ளை. லால்பூர் மதராசாவில் 7 வயதில் கல்வியை தொடங்கினார். அங்கு உருது, பாரசீகம் கற்றார். 8 வயதில் அம்மா இறந்ததால் அப்பா 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். வறிய சூழலில் வளர்ந்தார். பெட்டி கடைக்காரர் ஒருவரை சிநேகம் பிடித்து கொண்டு அவரது கடையில் இருந்த உருது புத்தகங்களை படித்தார். புத்தக விற்பனையாளர் ஒருவரிடம் வேலை கேட்டு வாங்கி அங்கிருந்த நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்து முடித்தார். பனாரஸ் குயின்ஸ் கல்லூரியில் சேர்ந்தார். 13 வயது முதல் எழுத தொடங்கினார். 8ஆவது படிக்கும்போதே எழுத தொடங்கிடுறாரு. பிஞ்சில் பழுத்த பழமாக இருக்கும் போல். அதனால தான் 56லே போயிடுறாரு. ஆனால் 56மே நல்ல வயசு தான். தந்தை இறந்ததும் குடும்ப சுமை இவரது தோள்களில் விழுந்தது. டியூஷன் சொல்லிக் கொடுத்து சம்பாதித்தார். உதவி ஆசிரியராக அரசு பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தார். முதலில் பாபு நவாப் ராய் பனாரசி என்ற பெயரிலும் பிறகு பிரேம்சந்த் என்ற பெயரிலும் எழுதினார். இவருடைய இயற்பெயர் தன்பத் ராய் ஸ்ரீவத்சவ். பாருங்கடா இயற்பெயர். தான் ஏழ்மையில் இருந்தாலும் தன்னை விட ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு உதவும் தயாள குணம் படைத்தவர். 1903இல் உருது இதழில் இவரது முதல் நாவல் அஸ்ரர் இ மாபிட் தொடராக வெளிவந்தது. துனியா கா அன்மோல் ரதன் என்ற இவரது முதல் சிறுகதை 1907ஆம் ஆண்டு சூரத் பிளவு நடந்த வருஷத்தில் வெளிவருது. தொடர்ந்து பல நூல்கள் வெளிவந்தன. உருதுவிலும் இந்தியிலும் எழுதினார். காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அரசு வேலையை துறந்தார். முழு மூச்சாக இலக்கிய பணியில் சேர்ந்தார். மரியதா மற்றும் மாதுரி இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார். ஒரு அச்சகத்தை தொடங்கினார். ஹன்ஸ் என்ற இதழை 1930இல் தொடங்குகிறார்.